ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோன்னா சிமிதி எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எபிசோடில் விட்டனோ அதுலேருந்தே நான் கண்டினியூ பண்ணுறேன். லாஸ்ட்டாக 10th பாட்டு பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த பாட்டு புரியும். 4 மந்த்து கேப்பு கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. பார்த்தவங்களும் போயிட்டு திருப்பி பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இது புரியும். இருந்தாலும் உங்களுக்கு நான் சின்னதாக ஒரு ரீகால் மாதிரி சொல்கிறேன். என்ன ஆயிருக்கும்னா, ஜிமினை கிட்னாப் பண்ணியிருப்பாங்க. ஜிமினை காப்பாற்ற போன ஒயன் ஜிமினோட அம்மா அப்பாவை ஜிமினோட கண்ணு முன்னாடியே கன் எடுத்து சுட்டிருப்பா. ஸோ அந்த அதோட தான் விட்டோம். இதோட நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். என்ன என்ன ஒயன் இது? நீ நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி அழுகுற மாதிரி பண்ணுறான். ஒரு மாதிரி பயம் வருது அவனுக்கு. கை காலில் நடுங்குது அவனுக்கு. ஒயன் இப்போ கன்னை உடனே விசிறி வச்சிடுறான். ஏ ஜிமின், நீ நினைக்கிற மாதிரியே இல்லை, நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்குற அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் கிட்ட போயிட்டு ஜிமினோட கையை பிடிக்கலான்னு போகிறான். அவன் அப்படியே ஜிமின் தள்ளி போயிடுறான். ஒயன் ப்ளீஸ், நீ நீ இனிமேட்டு என் கண்ணு முன்னாடி கூட வராத ஒயன், தயவு செஞ்சு போயிடு. ஜிமின், இப்பெல்லாம் கிடையாது ஜிமின், நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்க. இவங்களாம் உன்னை கொல்ல பார்க்குறாங்க ஜிமின். நான் உனக்கு ஹெல்ப் தான் பண்ணேன். ஒயன், நீ போயிடு ஒயன், வேணாம், நீ போயிடு. நான் உனக்கு தப்பிக்க விடுறேன். வளர்த்து எங்கள் அம்மா அப்பாவே கொண்டுட்டு நிற்கிற நீ. இல்லைடா ஜிமின், இல்லை, நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்கிற, நான் சொல்கிறேன் தானே. இல்லை ஜிமின், ப்ளீஸ் ஜிமின் அப்படி சொல்லி இப்போ அப்படியே நீங்கள் அப்படியே கிட்டே போகிறீங்க. ஒயன் போயிடு ஒயன் அப்படி சொல்லி இப்போ அப்படியே அவன் ஒரு என்னையோ பண்ண நீ பண்ண போகிற. என்னைய கொண்டு போறியா? கொல்ல ஒயன், எனக்கு கொண்டு அத்தானிட்டி பண்ணல நீ. அப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே அவனுக்கு அப்படியே கண்ணெல்லாம் அப்படியே ரெட்டாக இருக்குது. அவனுக்கு ஒரு அவ்வளோ கோபமாக பேசுகிறான். அதை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறான் ஒயன் முன்னாடி. ஒயன், இப்போ நீங்கள் இருக்கிறது நீ கொஞ்சம் கூட சரியில்லை. நீ கிளம்பிடுவேன். கண் முன்னாடி இருக்காதடி. நான் என் கையாலேயே நீ செத்துடாது. போயிட்டு ஜிமின் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் கழிச்சு போலீஸ் வர ஆரம்பிச்சிடுறாங்க அந்த இடத்துக்கு. போலீஸ் ஒயனை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. இப்போ போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு ஒயன் இப்போ ஜெயிலில் தான் இருக்குது. ஜிமின் ஒரு முறை கூட ஒயனை பார்க்கவே இல்லை. அவன் எப்படி சொல்கிறது, கேஸும் ஈஸியாக முடிஞ்சிருச்சு. ஒயனுக்கு லைஃப் டைம் ஜெயிலுன்னு சொல்லிட்டாங்க. ஒயன் அவளுக்கு குற்ற உணர்ச்சியெல்லாம் சுத்தமாக கிடையாது. நம்ம பண்ண தப்புக்கு இதுதான், நம்ம இவ்வளோ நாள் தப்பு பண்ணிட்டோம், நம்ம இங்கே இருப்போம் அப்படி சொல்லிட்டு அப்படியே வாழ்க்கையை வெறுத்துருது அது. இப்போ ஒயன் கிட்டத்தட்ட ஒரு 5-6 மந்த் ஆகிடுது. ஒயன் இன்னும் ஜெயிலில் தான் இருக்குது. இப்போ ஒயன் அப்படியே ஜெயிலில் தான் படுத்துட்ருக்கிறா அந்த அவளுக்கு கொடுத்த ரூமில். இப்போ அந்த வார்டன் வராரு. உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்கன்றாரு. நீங்கள் நினச்சிருப்பீங்க ஜிமினா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி. யார் பார்க்க எப்படி இருந்தாங்க அப்படின்னு கேட்குறீங்க. அது ஏதோ ஒரு பொண்ணு மிட்-20s இருப்பாங்க. 20-25 வயசுல என்ன யார் பார்க்க வந்திருப்பா? ஒழுங்காக பார்த்தீங்களா? அது பாட்டியாக இருக்க போது. அது கொஞ்சம் லூஸு, அது வேறு மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம். எனக்கு என்ன குருடா, எனக்கு தெரியாதா யாரை பார்த்தேன்னு? இன்னும் ஒரு 10 minutes கழித்து அங்கே போ. ஓகே. யாராக இருக்கும்? ஒரு வேளை அந்த கிழவி யாராவது அமைச்சு விட்டுருப்பாளோ? அவ்வளோலாம் அவள் கிடையாதே. கிழவி நியூஸில் பார்த்தாலும் இவ்வளோ நாள் ஏன் அவளுக்கு டைம் எடுத்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே டவுட்டாகவே போகிறீங்க. அங்கே போய் உட்காந்தா ஏதோ ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணு பார்க்க அழகாக இருக்குது. நீங்கள் என்னங்கடா இது சொல்லிவிட்டு அந்த பொண்ணே ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்த்துட்ருக்கீங்க.
ஹலோ மேடம், நீங்கள் தானே ஒயன் அப்படின்னு அந்த பொண்ணோட வாய்ஸே ஸ்வீட்டாக இருக்குது உங்ககிட்ட கேட்குறா. ஆ நான் நான் தான் ஒயன். ஒயனுன்னு தெரிஞ்சு தானே நீங்கள் வந்து இங்கே வர சொன்னீங்க. ஆ ஆமாம். நான் யாருன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது ஒயன். நான் வந்து யாருன்னா ஜிமினோடைய அம்மாவோடைய தம்பி பொண்ணு தான் நான். ஓ, நீங்கள் எதுக்கு இங்கே பார்க்க வந்திருக்கீங்க? இல்லை, நான் வந்து உங்களுடைய லைஃப் டைம் ஜெயிலை வந்து கம்மி கம்மி பண்ணலான்னு தான் வந்தேன். நீங்கள் யார் அப்படி பண்ணுறதுக்கு? ஜிமினுக்கும் எனக்குலாம் சம்மந்தம் கிடையாது. நீங்கள் ஒன்றும் நீங்கள் எனக்கு செய்ய தேவையில்ல. நீங்கள் தயவு செஞ்சு கிளம்பிடுங்க. இல்லை வயன், என்ன சொல்கிறது, நீங்கள் பண்ணது கரெக்டு தான் வயன். நான் பண்ணது கரெக்டா? ஏய், எப்படி சொல்கிறது, ஜிமினோட அம்மா அப்பாவை கொண்டுட்டு நான் இங்கே உட்காந்துட்ருக்கிறேன், என்கிட்ட வந்து நல்லது பண்ணுன்னு சொல்லிகிட்ருக்கிறியாடி நீ? அப்படின்னு நீங்கள் அப்படி எகிர்றீங்க. இப்போ அந்த வெளியிலேருந்து அந்த போலீஸ் வர ஒரு மாதிரியாக உங்களை பார்க்குறாங்க. உள்ள அந்த லேடிக்கிட்ட வந்து உள்ளே வரலாமான்னு கேட்குறாங்க. அந்த பொண்ணு வந்து வேணாம் வேணாம் இருங்க நான் பேசிக்கிறேன்னு சிக்னல் காட்டுது. ஒயன், பொறுமையாக இருங்க ஒயன், ப்ளீஸ். நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. நான் தான் திருப்பி திருப்பி சொல்லிகிட்ருக்கேன்ல, இப்போ ஜிமினுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை. நான் பண்ணது தப்பு, அதுக்கான பனிஷ்மெண்ட்டை தான் நான் வாங்கிட்டுருக்கிறேன். நீ எதுவுமே பண்ண தவிர தயவு செய்து கிளம்புங்கன்றீங்க. இல்லை வயன், ப்ளீஸ். நான் வந்து உங்களுக்கு இதை வந்து 2 இயர்ஸாக நான் மாற்றிருக்கேன். நீங்கள் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் அப்ராடில் போய் தங்குற மாதிரி, நியூயார்க்கில் போய் செட்டில் ஆகிற மாதிரி நான் உங்களுக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். ஸோ வயன், நீங்கள் தயவு செஞ்சு அங்கே போயிடுங்க. நீ யார் எனக்கு இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறது? ஜிமின் சொன்னானா? இல்லை, ஜிமின்லாம் சொல்லலை. அவன் எதுவுமே உங்களை பற்றி பேசிக்கல. நானே தான் பண்ணுறேன், ஓகேவா? நீ ஏமா பண்ணுற? ஏன்னா எனக்கு ஜிமின் எனக்கு பிடிக்கும். உங்களால் தான் அவன் இப்போ நல்லா இருக்கிறான். அதனால தான் ஒயன், ப்ளீஸ் இந்த ஆஃபரை தயவு செஞ்சு ஏற்றுக்கோங்க. ஜிமின் உனக்கு பிடிக்குமா? எப்போத்துலேருந்து? அது எனக்கு சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும், அது வேறு விஷயம். ஆனால் எனக்கு சின்ன வயசுலேருந்தே பயம், என்னைக்கு ஜிமின் செத்துருவான். அவன்கிட்ட நான் சொல்ல ட்ரை பண்ணாலும் அவன் புரிஞ்சிக்க மாட்டான். நான் இந்த மாதிரி ஜிமின்கிட்ட சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு தான் என்னை வேறு அப்ராடில் அவங்க அம்மா அப்பா என்னை அனுப்பிச்சிட்டாங்க. நான் இவ்வளோ நாளாக அப்ராடில் தான் இருந்தேன். எனக்கு தெரியும் நீங்களும் ஜிமினை லவ் பண்ணீங்க, ஜிமின் கூட இருந்தீங்கன்னு. எனக்கு வந்து நான் ஜிமின் கூட இல்லைனாலும் ஜிமின் சந்தோஷமாக இருக்கிறோன்னு அர்த்தம். ஆனால் இப்படியெல்லாம் நடந்துருச்சு. ஜிமின் வாழ்க்கையை நீங்கள் காப்பாற்றிட்டீங்களா? நீங்கள் நல்லா இருக்கணும் ஒயன். நீங்கள் தயவு செஞ்சு இந்த ஆஃபரை எடுத்துக்கோங்க. சரி, நான் அப்ராட் போகிறேன். ஆனால் எனக்கு இன்னொன்று நீ செய்யணுமே. என்ன ஒயன்? எவ்வளோ பணம் வேணும்? என்ன வேணும் சொல்லுங்கள், நான் செய்கிறேன். காசெல்லாம் வேணாம். ஜிமினோட வீடு ஒரு பார்க்குக்கு பக்கத்தில் அங்கே ஒரு லூசு பாட்டி இருக்கும். அந்த பாட்டியை மட்டும் என் கூட அமுச்சு விட்டுடுறீங்களா? கண்டிப்பாக. அப்புறம் இன்னொன்று நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி இப்போ நீங்கள் அந்த பொண்ணோட கையை பிடிக்கிறீங்க. நீங்கள் எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி தரணும். என்ன ப்ராமிஸ்? நீங்களே ஜிமினை கல்யாணம் பண்ணிக்கோங்க.
என்ன என்ன சொல்கிறீங்க? ஆ இல்லை, எனக்கு தெரியும் ஜெமீனுக்கு கண்டிப்பாக என்ன பிடிக்காது. நான் சொல்லியிருக்கேன் தான் சின்ன வயசில். அப்போ என்ன வேணாம் வேணான்னு தான் சொல்லுவான். இதுக்கப்புறம் என்ன இங்கே ஓகே சொல்ல போகிறான்? அப்படிப்பட்ட ஓகேவே எனக்கு தேவையில்ல. நான் பாட்டுக்கு நான் என்னோடய சிங்கிள் லைஃப்பை நான் என்ஜாய் பண்ணிட்டு போகிறேன். என் முடியாது என்னால். உங்கள் பேர் என்ன? உங்கள் பேர் கூட தெரியாமல் நான் பேசிகிட்ருக்கிறேன். எனக்கு தெரியும் நீங்கள் கண்டிப்பாக ஜிமினை நல்லா பார்த்துப்பீங்கன்னு, என்னை விட. உங்கள் பேர் என்ன? ஆ என் பேரா? ஆ உங்கள் பேர் தான். என் பேர் மேரியம். மேரியம், நான் சொல்கிறேன்ல, நீங்கள் தான் ஜிமினுக்கு ஓகேவா? தயவு செஞ்சு ஜிமினை நல்லா பார்த்துக்கோங்க. அவன் குழந்த மாதிரி. சரியா? சரி. ஆனால் ஜிமின் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டான். இல்லை, ஜிமினுக்கு கண்டிப்பாக உங்களை பிடிக்கும். நீங்கள் பிடிக்க வச்சிருவீங்க, எனக்கு தெரியும். எனக்கு பதில் ஜிமினை இருந்து பார்த்துக்கோங்க. என்னை பற்றிலாம் ஜிமினை நினைக்க வேணான்னு சொல்லிவிடுங்க. அவன் நினைக்க மாட்டான்னு தெரியும். அவன் கண்டிப்பாக அவனோட மனசு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கும். அவன் கூடயே இருங்க, சரியா? நீங்கள் அப்படின்னு சொல்லி எனக்கு ப்ராமிஸ் பண்ணி தரணும். சரி சரி வயன், கண்டிப்பாக நான் பார்த்துக்கிறேன். சரி மரியம், சரி அப்படின்னு சொல்லி இப்போ அப்படியே 2 இயர்ஸ் கண்ணை மூடி தரக்குத்துக்குள்ளே போகுது. நீங்களும் அப்ராட்டில் போய் செட்டில் ஆகிடுறீங்க, நியூயார்க்கில். அப்படியே உங்கள் பாட்டியும் உங்கள் கூட வந்துடுறாங்க. ஒரு டீசெண்டான ஒரு ஸ்மால் அப்பார்ட்மெண்ட்டில் தான் நீங்களும் அந்த பாட்டியும் இருக்கிறீங்க. இப்போது அப்படியே பார்க்கலாம். 7 இயர்ஸ் லேட்டர் தான் இப்போது பார்க்கலாம். இப்போது மார்னிங் டைமு ஒரு 10 மணி இருக்குது. நீங்கள் இப்போ தான் போயிட்டு ஒரு பேக்கரியை திறக்கிறீங்க. அது உங்கள் பேக்கரி தான் அது. அது எப்படி சொல்கிறது, அந்த சிட்டிலேயே அப்படியே ரொம்ப உங்கள் பேக்கரி தான். சின்னதாக இருந்தாலும் ஃபேமஸான பேக்கரி. எப்போவுமே கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் இப்போ தான் போய் திறக்கிறீங்க. அதுக்குள்ளேயே 7-8 பேர் அங்கே நின்றுட்டு தான் இருக்கிறாங்க, ஃபஸ்ட்டு கேக் வாங்கிடலான்ட்டு. இப்போது நீங்களும் உங்கள் பாட்டியும் தான் நடத்துகிறீங்க. அந்த பாட்டிக்கு கேக் செய்யணும், பேக்கரினால் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. அதனால் அவங்க தான் எப்போவுமே கேக்கெல்லாம் செய்வாங்க. நீங்கள் சும்மா சின்ன சின்ன ஹெல்ப்பு தான் பண்ணுவீங்க. இப்போது நீங்கள் அப்படியே உள்ளே போகிறீங்க. இப்போ அங்கே போய் பார்த்தா பாட்டி உங்களுக்கு முன்னாடி கதவு திறந்துட்டு உக்காந்துட்ருக்குது உள்ள. பாட்டினை இன்னைக்கு ரொம்ப சீக்கிரமாக உட்காந்துட்ருக்குற. என்ன உனக்கு அப்படின்னு சொல்லி இப்போ அப்படியே அவங்க தோல் மேலே போய் கையை போடுறீங்க. ஏய் கையேடுறீ நீ? நானும் சொல்லிகிட்ருக்குறேன். ஏதாவது ஒரு பையனை பாருடி, அவன் கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆகுடினா என்னடி நினச்சிட்ருக்குற? நானும் கொஞ்ச நாள் கழித்து இருக்க மாட்டேன்டி நான். ஏய் கிளவி மூட்ரி, கம்முன்னு கேட்க செய்யடினா தேவையில்லாமல் காலையிலேயே சொல்லி. ஐயோ, நான் என் பேச்சை எவன் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி அப்படியே அந்த மாவு நல்லா முரட்டுத்தனமாக பிசைஞ்சிட்ருக்குது. ஏய் பாட்டி, என்ன அந்த கவுண்டர் டாப்பையும் உடச்சிருவா போல், ஒழுங்காக செய்டி நீ. இதுவும் பேசுவேன், இன்னும் பேசுவேடி நீ. வயன், நான் உன்கிட்ட ஒன்று கேட்கட்டுமாடி? என்ன கேட்க போகிற? ஏய், நானும் கொஞ்ச நாள் கழித்து இருக்க மாட்டேன். ஏய் பாட்டி, தயவு செஞ்சு ஆரம்பிக்காதடி, எனக்கு இது கேட்டு கேட்டு தலை வலிக்குதுடி. ஏச்சி, அது கிடையாதுடி. என்னது? எனக்கு திருப்பியும் என்னோடய ஹோம் டவுனுக்கு போகணுன்னு ஆசையாக இருக்குதுடி. போட்டுமானா இப்படி பாட்டி? பேக்கரியெல்லாம் விட்டுட்டு என்னை விட்டுட்டு போறியா? இல்லை ஒயன், நான் உன்னை விட்டுலாம் எங்கேயும் போக மாட்டேன்டி. நீ என் பொண்ணடி நீ அப்படின்னு சொல்லி இப்போ அப்படியே உங்கள் கண்ணத்தை பிடிச்சி கிள்ளுறாங்க அவங்க.
அப்போ ஏன் அந்த மாதிரி சொல்ற? இப்போ அவங்க ஹோம் டவுன் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு அப்படியே அந்த பழைய மெமரீஸ்லாம் உடனே ரஷ் ஆகுது உங்களுக்கு. உங்களுக்கு அப்படியே லைட்டாக மூச்சு வாங்குற மாதிரி இருக்குது. ஏய் ஒயன் ஓகே வாடி நீ உட்கார உட்கார சொல்லிட்டு உங்க ஒரு சேரை கூப்பிட்டு வச்சு உட்கார வைக்கிறாங்க. பாட்டி நான் ஓகே தான் நான் ஓகே அப்படி சொல்லி உங்களுக்கு தண்ணிலாம் குடிக்கிறாங்க. நீங்களும் குடிச்சிட்டு ஏன் எனக்கு திடீர்னு ஏதாவது பிரச்சனையா உனக்கு? அப்படிலாம் இல்லை, எனக்கு அங்கே திருப்பியும் போகணும் போல இருக்குது. போகலாமா? நீயும் வரியா? பாட்டி நானுமா? நான் வரல விட. ஏய் நான் மட்டும் தனியாக போய் நடி பண்ண போகிறேன், நீயும் வாடி. சரிடி நான் வரேன் அப்படின்றீங்க. இப்போ வெளியில் போயிட்டு அப்படியே அங்கே எல்லாருக்கிட்டேயும் நீங்கள் கஸ்டமர்ஸ் கிட்டலாம் ஹாப்பியாக எல்லா கேக்கும் எடுத்து கொடுத்துட்ருக்குறீங்க. இப்போ அப்படியே நீங்கள் பார்த்துட்ருக்க சொல்ல ஒரு வாண்டு ஓடியாருது. இப்போ நீங்கள் அப்படியே கொடுத்துட்ருக்க சொல்ல வாங்க சார் வாங்க. என்னது அது கையில்? அதுவா ஏஞ்சல், அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஏஞ்சல், சும்மா சும்மா. சும்மாவா? எதுக்கடா கேக் எடுத்த? இல்லை ஏஞ்சல், ஐயோ என்ன சொல்கிறது, எங்கள் வீட்டு நாய்க்கு. ஓ உங்கள் வீட்டு நாய் வந்து ஐஸ் கேக் தான் சாப்பிடுதா? ஏஞ்சல் என்ன ஏஞ்சல் இது? நம்மனா அப்படியா பழகி இருக்கிறோம்? வேணும்னா கேட்டுட்டு எடுத்துகிட்டு போ. வேணாம் நான் சொல்ல போகிறேன். அதுக்கே இப்படி இப்படி எடுத்துகிட்டு ஏய் ஏஞ்சல் கோச்சிக்காத அப்படின்னு இப்போ அப்படியே கிட்ட அப்படி சொல்கிறது பக்கத்தில் வந்து நின்றுக்கிறான் அவன். என்ன உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை காணோம்? ஏலா சே என்ன பண்ணுறது, இந்த மாதிரி சின்ன பசங்களை லவ் பண்ணாலே இதே தான். டேய் என்ன வெறுப்பேத்தாதடா என்ன. நீ வந்து 9th படிச்சுக்கிட்டு உனக்கு இதெல்லாம் ஓவரடா. டேய் நான் 8th தானே, என்ன ஹோம்ஒர்க் செய்யலையாமா? லீவ் போட்டு உட்காந்துட்ருக்குறாளாமா? இல்லை அது தின்னுட்டு தூங்கிட்டுருக்கோம், லீவு தானே இன்னைக்கு. சரி ஏஞ்சல், நான் அவளை வந்து லவ் பண்ணுறதுக்கு பதில் ஒன்று பண்ணியிருக்கலாம் போலியே ஏஞ்சல். இந்த ஷார்ட் ஒயிட் ட்ரெஸ்ஸில் நீ எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா? நான் உன்னை ஏஞ்சல்னு கூப்பிடுறதுல தப்பு இல்லை ஒயன். எங்கிறது இப்படி என்ன படம்டாப்பா, இந்த படம் நான் பார்த்து இதெல்லாம் கற்றுக்கிறேன். அதெல்லாம் நேச்சர்லேயே இருக்குது ஏஞ்சல். வரட்டா அப்படின்னு சொல்லி அந்த கேக் எடுத்துகிட்டு அவன் க்யூட்டாக ஓடுறான். வாலு சொல்லி நீங்கள் அப்படியே சிரிச்சிட்ருக்கிறீங்க. இப்போ அப்படியே தான் ஃப்ளைட் புக் பண்ணி இப்போ அப்படியே அந்த ஊருக்கு போய் சேர்றீங்க. சிமின்னு இருக்கிற ஊர் தான் அது. நீங்கள் அப்படியே அந்த ஃப்ளைட்டை விட்டு இறங்கிட்டு ஒரு டீப் பிரெத் எடுக்கிறீங்க. நீங்கள் எப்படி சொல்கிறது, உங்களுக்கு கொஞ்சம் பயமாகவும் இருக்குது, ஒரு மாதிரி கில்ட்டாகவும் இருக்குது, திருப்பியும் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கோமேனு ஹாப்பியாகவும் இருக்குது. பாட்டி நம்ம வேணால் திருப்பி போயிடலாமா? ஏய் ஏன்டி இப்படி கேட்குற? இல்லை ஒன்றும் இல்லை, வா போகலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு ஹோட்டல் தான் புக் பண்ணியிருப்பீங்க, அங்கே தான் போய்ட்டு 2 பேரும் தங்குறீங்க. இப்போ நெக்ஸ்ட் டே காலையில் ரொம்ப சீக்கிரமாக உங்கள் பாட்டி எழுந்துக்குது. ஐயோ பாட்டி கம்முன்னு இரு பாட்டி, ஐயோ லேட்டாக போய்க்கலாம், ஏன் பாட்டி இப்படி பண்ணுறேன்? ஏய் வாடி, என்னோட பெஸ்டியை பார்க்க தாண்டி நான் வந்திருக்கேன். யாரையும் இந்த காலத்தில் உனக்கு பெஸ்டி? போடி, நான் உனக்கு பெஸ்டி தானே. என்னை விட யார் உனக்கு தவிர பெஸ்டி? நான் உன்கிட்ட சொன்னேன்ல என்னோடய ஃப்ரெண்டு லூசியானு. ஐயோ அது யாருடி, அந்த கிழட்டு கழுது யாருடி? ஏய் என்னோடய ஃப்ரெண்டை பார்த்து தப்பாக பேசுகிற வேலைலாம் வச்சுக்காத. யார் அந்த பாட்டி சொல்லு. அவள் வீடு எங்கே இருக்குதுன்னு எனக்கு அட்ரஸ் சொல்லுங்க, தெரியல, கேட்டு தான் போகணும். போகலாமா?
வெறுப்பேத்துற அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போகிறீங்க. 2 பேரும் மாற்றி மாற்றி ரொம்ப லொடான்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு பாட்டுக்கு ஸ்நாக்ஸாக குவிச்சு வச்சுட்டாங்க. நீங்கள் பாட்டுக்கு தின்னுட்டுருக்கிறீங்க. இப்போ அப்படியே பாட்டி முடிஞ்சுதாடி, ஏய் கிளவி முடிச்சியாடி, பேசிக்கிட்டே இருக்காளே அப்படின்னு சொல்லி நீங்கள் பாட்டுக்கு ஃபோனில் கேமெல்லாம் விளையாடிட்டுருக்கிறீங்க. இப்போது அந்த பாட்டியோட ஃப்ரெண்டு லூசியா சொல்கிறாங்க, ஏய் வாங்க நம்ம 3 பேரும் பக்கத்தில் இருக்கிற சர்ச்சுக்கு போவோம். சர்ச்சா? எனக்கு கடவுள் பக்திலாம் இல்லைங்க, நான் வந்து அப்படிலாம் இல்லை நான். ஏய் என் ஃப்ரெண்டு சொல்கிறான் உனக்கு நாடி, வாடி போகலான்றாங்க உங்க பாட்டி. ஐயோ பாட்டி டென்ஷன் பத்துற பாட்டி, நீ வாடி போகலாம் வர்றேன் அப்படின்னு சொல்லி இப்போ நீங்கள் அப்படியே உங்கள் பாட்டி பின்னாடியே போகிறீங்க. இப்போ உங்கள் பாட்டி நீங்கள் 3 பேரும் சர்ச்சில் தான் இருக்கிறீங்க. இப்போ அப்படியே அவங்க 2 பேரும் ப்ரேயர் பண்ணிகிட்ருக்குறாங்க. நீங்கள் எப்போவுமே கோவிலுக்கெலாம் போக மாட்டீங்க. நீங்கள் உடனே வெளில வந்துடுறீங்க. வெளில வந்துட்டு சுற்றி முற்றி பார்த்துட்ருக்குறீங்க. சே, என்ன போயிட்டு கோவிலுக்கெலாம் வர சொல்லிட்டு எப்படின்னு சர்ச்சு இப்படி தான் இருக்குமா சர்ச்சு அப்படின்னு நீங்கள் அப்படி சுற்றி முற்றி பார்த்துட்ருக்குறீங்க. இப்போது உங்கள் பக்கத்தில் ஒரு பொண்ணு ஓடி வருது. அந்த பொண்ணு உங்களை மாதிரியே ட்ரெஸ் போட்டுட்ருக்குது. அது நீங்கள் எப்படின்னா ஷார்ட்டாக ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப ஷார்ட் இல்லை, முட்டி வரைக்கும் வரா மாதிரியும் ஒரு க்யூட்டான ஃப்ராக் மாதிரி போட்டிருக்கீங்க. லூஸ் ஹேராக விட்டுருக்கீங்க. பார்க்கவே ஏஞ்சல் மாதிரி தான் இருக்கிறீங்க. அந்த பாப்பா நல்ல பொம்மை மாதிரி இருக்குது. இப்போ அந்த பாப்பா உங்ககிட்ட வந்துட்டு ஹேய் என் மேட்சிங் அப்படின்ட்டு அப்படி நீங்கள் மேலே பார்க்குறீங்க. ஹலோ கீழே பாருங்க. இந்த பாப்பா நீங்கள் கீழே பார்த்துட்டீங்க. நீங்கள் உங்களை பார்த்துட்டு அவங்க ஹார்ட்டே மெல்ட் ஆகிடுது. அவ்வளோ க்யூட்டாக இருக்குது அந்த பாப்பா. ஐயோ என்னடா நம்ம கூட ஹாய், என்ன இங்கே நீ தனியாக இருக்கியா சர்ச்சில்? அவங்க அம்மா அப்பா எங்க? எங்கள் அம்மா அப்பா ஸோ ரொமான்டிக் கப்பிள்ஸா. அவங்க எப்போ பாருங்க தனியாகவே சுற்றிட்டுருக்குறாங்க, என்ன கண்டுக்காமல். அச்சோ போவோம் நீ. எங்கே அவங்க அம்மா அப்பா காட்டு, அவனை கூட்டிகிட்டு போய் விடுறேன். ஐயோ நான் உங்ககிட்ட பேசுனேன்னு சொன்னால் என்னை திட்டுவாங்களா? சரி விடு, நான் வந்து ரொம்ப க்ளோஸாக திட்டட்டும் விடு, நான் வந்து சொல்லிக்கிறேன். நீ எவ்வளோ இப்படி தனியாக சுற்றிக்கிட்டு பேட் கேர்ளாக இருக்கன்னு நான் சொல்கிறேன். ஏன் நீ இப்படிலாம் இருக்கிற? நீ பார்க்க என்ன மாதிரியே இருக்குன்னு தானே நான் வந்தேன். ஓ சரி, என்ன மாதிரியா அடி நீ இருக்க, என்னோட சொல்லக்குட்டி டிடியோடி சொல்லி நீங்கள் அப்படி இந்த கொஞ்சிக்கிட்டே இருக்கிறீங்க. எங்கள் அம்மா அப்பா அங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த பாப்பா கையை காட்டுது. நீங்களும் கொஞ்சம் தூரம் நடந்து போகிறீங்க. இங்கே பக்கத்துலேயே சில்ட்ரன்ஸ் பார்க் மாதிரி தான் இருக்குதாங்க. இப்போ அவங்க 2 பேரும் அவங்க அம்மா அப்பா வந்து தேடிட்டுருக்குறாங்க போல. நீங்கள் வந்து ஐயோ பாரு, நீங்கள் ஓடி வந்துட்டு அங்கே பாரு உங்கள் அம்மா அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு தேடிட்டுருக்குறாங்க. பேட் கேர்ள் நீ. என்ன அப்படிலாம் சொல்லாத ப்ளீஸ். நான் குட் கேர்ள் நான் இருந்து. ஐயோ சொல்லிட்டு நீங்கள் அப்படியே மேம் அப்படின்றீங்க. இப்போ அவங்க திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தா உங்களுக்கு ஷாக்கு, அந்த பொண்ணுக்கும் ஷாக்கு. யாருன்னா அது மேரியம் தான். அது மேரியம் அப்படி சொல்லி இப்போ திடீர்னு அந்த பாப்பா கீழே விட்டுடுறீங்க. ஏய் எதுக்கு என்ன கீழே விட்டேன்னு சொல்லி அவன் பேசிகிட்ருக்கிறா. மேரியம் எப்படி இருக்கிறீங்க? வயல் அப்படி சொல்லி இப்போ உடனே மேரியம் உங்களை ஹக் பண்ணிடுறா. நீங்களும் திருப்பி ஹக் பண்ணிடுறீங்க. இப்போ வந்து வயல் என்னது இது, அடையாளமே தெரில, எவ்வளோ அழகாக இருக்கீங்க தெரியுமா? இப்போது சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்லைன்னு நீங்கள் 2 பேரும் சொல்லி சிரிச்சிட்ருக்கிறீங்க. இப்போ வந்து அந்த குட்டி பாப்பா வந்து ஓடுது. ஏய் எங்கடி சொல்லிட்டு இருந்தா? உனக்கும் உங்கள் அம்மாவுக்கும் வேலையே கிடையாது, எங்கேயாவது சுற்றிக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி இப்போ அந்த பாப்பாவை தூக்கி வச்சுக்கிட்டு வராங்க. நீங்கள் அப்படியே அந்த சைடு பார்க்குறீங்க. பார்த்தா ஜிமின் தான் வராங்க. ஜிமின் வந்து ஷாக்லேயே உங்களை பார்க்குறான்.
வயன் அப்படின்னு இப்போ பொறுமையாக சொல்கிறான் அவன். ஜிமின் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அப்படியே திருப்பி படன்னு வருது உங்களுக்கு. உங்கள் கையெல்லாம் நடுக்க ஆரம்பிக்குது, உங்கள் கண்ணெல்லாம் லைட்டாக கலங்குது. இப்போது மேரியம் வந்து உங்கள் கையை வந்து பிடிக்கிறா. வயன் என்ன, நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க? நீங்கள் எந்த தப்பும் பண்ணலை, நீங்கள் பேசுங்க, அவங்க 2 பேருக்கும் தனியாக விடுறேன் அப்படின்னு சொல்லி இப்போ அந்த குட்டி வாண்டை கூட்டுக்கிட்டு மேரியம் தனியாக போய்ட்றாங்க. இப்போ ஜிமினும் நீங்களும் தான் நின்று பேசிகிட்டு இருக்கிறீங்க. ஜிமின் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மூச்சு வாங்குது. ஜிமின் வந்து ஒயன் என்ன என்ன ஒயன் உனக்கு? ஜிமின் சாரி ஜிமின், நான் அன்னைக்கு அப்படி சொல்லி நீங்கள் பேச ஆரம்பிக்கிறேங்க. நிறுத்துவேன், எனக்கு தெரியும் உன் மேலே தப்பு இல்லைனோ எனக்கு தெரியும். ஏன் மேரியம் எல்லாமே என்கிட்ட சொன்னான். ஓகே ஓகே ஜிமின், நான் இன்னொன்று சொல்லணும். தேங்க்யூ ஜிமின். தேங்க்யூ எதுக்கு? இல்லை, என்னை பார்த்துட்டதுக்கு இது எல்லாத்துக்கும். இல்லை நான் தான் உனக்கு தேங்க்யூ சொல்லணும் அப்படி சொல்லி நீங்கள் எதுவுமே நீங்கள் பேசலை. மாற்றி நீங்கள் மூஞ்ச மட்டும் தான் பார்த்துக்கிறீங்க. ஆனால் உங்கள் 2 பேரோட கண்ணும் அவ்வளோ பேசுது. இப்போ அப்படியே நீங்கள் பேசிகிட்டே இருக்க சொல்ல உங்கள் பாட்டி வந்து உங்கள் முதுகுலே அடிக்கிறாங்க. என்ன பாட்டி நீ பண்ணுற? அடியே, என்னோட ஃப்ரெண்டோடைய பையனை பாருடினா இங்கனடி வேற பையனை வந்து பார்த்துட்ருக்குறா. ஐயோ பாட்டி, இவரை முன்னாடி இப்படிலாம் பேசாத. யார் இவன் முன்னாடிலாம் நான் என்ன ஏன்டி பேசக்கூடாது, ஏன் பேத்திக்கிட்ட நான் பேச வேண்டி அப்படின்னு சொல்லி உங்கள் பாட்டி கத்திகிட்ருக்குது. பாட்டி பைய முடி அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படி உங்கள் பாட்டியை ஷட்டப் பண்ண சொல்கிறீங்க. ஜிமின் வந்து சிரிக்கிறான் விழுந்து. மேரியம் வந்து இதெல்லாம் பார்த்துட்ருக்குறா. உங்கள் பாட்டி வந்து இப்போது கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. பாட்டி என்ன அசிங்கப்படுத்திட்டு, பாட்டி நீ என்ன அடியே வாடி போகலாம், லேட் ஆகுது. என்னோட லூசியாவுடைய பையனை பாரு, அவன் அழகுடி, அவனை பாரு. அழகு, நீயும் உன்னோட கிழட்டு பெஸ்டியும். என் பெஸ்டியை பற்றிலாம் பேசுகிற வேலை வச்சுக்காது உங்கள் பாட்டி திருப்பி சொல்லிகிட்டு இருக்குது. அவன் அந்த பையன் உனக்கு பிடிச்சிருக்குதோ இல்லையோ அவனை தான் நீ கல்யாணம் பண்ணுற. எனக்கு தெரியாது, நானும் என் பெஸ்டியும் சம்மந்தி ஆகணும் அப்படியே சும்மா இருடி. நீங்கள் அப்படியே எங்கள் பாட்டிக்கிட்ட சிரிச்சுக்கிட்டே போகிறீங்க. இப்போ அப்படியே லூசியா வீட்டுக்கு தான் நீங்கள் திருப்பியும் போய் உட்காந்துட்ருக்கிறீங்க. உங்கள் பாட்டி வந்து லூசியா சீக்கிரம் உன் பேரனை வர சொல்லுடி, என்னோட பேத்தி எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுவா, இரு நானும் அதுக்கு தான் அவனை கால் பண்ணி வர சொல்லிகிட்ருக்கிறேன். அவங்க எதுவும் வெளியில் தான் போயிருக்கிறான் அவன் அப்படின்னு சொல்லி இப்போ அப்படியே நீங்கள் பாட்டுக்கு அங்கே தலை மேலே கையை வச்சுக்கிட்டு உக்காந்துட்ருக்கிறீங்க. இந்த பாட்டி திருந்தாது அப்படின்னு நீங்கள் தலை மேலே கையை வச்சுக்கிட்டு உட்காந்துட்ருக்கிறீங்க. இப்போ வந்து டோர் தான் ஓப்பன் ஆகுது. யாருன்னு பார்த்தா யாருன்னா யோன்ஜின். அவன் பேர் யோன்ஜின். அவன் வந்து எப்படி சொல்கிறது, இப்படி ஹேண்ட்ஸமாக இருக்கிறான் அவன். எப்படி சொல்கிறது, கிளாஸ்லாம் போட்டுக்கிட்டு க்யூட்டாக ஒரு மாதிரி நீட்டாக ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, பயங்கர படிச்சோட லுக் இருக்குது, ஹேண்ட்ஸமாகவும் இருக்கிறான். நீங்கள் வந்து பேன்னு பார்த்துட்ருக்கிறீங்க. ஒரு நல்ல இமேஜை மெயின்டைன் பண்ணுறி என்னடி இப்படி வழியிறேன்னு உங்கள் பாட்டி உங்கள் கையை தட்டுது. நீங்கள் ஆன்னு பார்த்துட்ருக்கிறீங்க. அப்புறமா அவங்க வந்து இப்போ அவன் வந்து உங்கள் பக்கத்தில் வந்து உட்கார்றா. ஹாய் ஏஞ்சல் அப்படின்றான். நீங்கள் அவ்வளோ ஒரு மாதிரி வெக்கப்பட்டு சிரிக்கிறீங்க. ஸோ இதோட இந்த எபிசோடை முடிச்சுக்கலாம். இதுக்கு மேலே இதை கண்டினியூ பண்ண நானும் விரும்பலை, நீங்களும் விரும்ப மாட்டீங்க. உங்களுக்கு இந்த எண்டு பிடிச்சிருக்கா இல்லையா தெரியல, பட் எனக்கு இது அந்தளவுக்கு பிடிக்கல. ஆனால் இந்த ஸ்டோரியை எப்படியாவது முடிச்சிடணும்னு தோணுச்சு. ஸோ அதான் இப்படி முடிச்சாச்சு. உங்களுக்கு நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆகியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் ஒரு நல்ல கதையோடு மீட் பண்ணுவோம்.
Bye bunnies, I love you all. Bye.